வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இலங்கையில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ஏனெனில் தற்பொழுது இலங்கை எல்லா நாடுகளினுடைய குறியாக இருக்கிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் வெடித்தால் இலங்கையும் அதில் சிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ஒரு புரொஃபசர் என்றபடியா ஒரு எழுத்தாளர் என்ற காரணத்தினால இந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகின்ற முறை முக்கியமான முறையாக இருக்கிறது. அரசு செய்த இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களால் இந்த நிலைமை ஏற்படலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது நாடு இலங்கை நாடு குண்டு தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பது இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்னவெனில் இந்தியாவுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ள அண்மைய ஒப்பந்தங்கள் காரணமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல்களில் இலங்கையும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் இந்தியாவுக்கு சார்பாகத்தான் இலங்கை இருக்கும். பாகிஸ்தானோடு நல்லுறவு இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு சார்பாக இருக்கும். ஆனால் இந்திய உளவு பிரிவு இலங்கையில் முக்கியமான பல விடயங்களை மேற்கொள்ளும். அதில் ஒரு தாக்குதலும் ஒன்றாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். இதை ஒதுக்கி தள்ளுவதற்கும் முடியாமல் இருக்கிறது. ஆனால் இது எந்த ஆதாரத்தில் அவர் ஒரு ஊகத்தில் குறிப்பிட்டாலும் கூட இதுல ஒரு சில விஷயங்களும் இருப்பதாகவே தெரிகிறது. அவர் சொல்றார், இப்ப மகரகமேல் நகராட்சி சபைக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார், மக்கள் மத்தியிலே தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சம்பிக்க ரணவக்க முக்கியமாக பௌத்த மேலாதிக்கத்தை முன்னிறுத்துபவர், தமிழர்களுக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர். என்னதான் ஆரம்ப காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் விமல் வீரவன்ச சம்பிக்க ரணவக்க உதயகமன் பில போன்றவர்கள் தொடர்ச்சியாகவே இனவாதத்தை காக்கிக் கொண்டிருந்தார்கள். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது சிறிது சிறிதாக வெளிப்பட தொடங்கி இருக்கிறார்கள். அவர் சொல்ற ஒரு விஷயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பௌத்த சங்க அமைப்புக்கு ஒரு அமைப்புக்கோ நன்கொடையோ அல்லது பௌத்த சங்க அமைப்புக்கு ஒரு அன்னதானம் கூட வழங்காத நிலையிலே தலதா மாளிகையில் அனுபவமற்ற குழுவால் மேற்கொள்ளப்படும் தந்த தாது நினைவு சின்ன கண்காட்சி நிகழ்வால் மக்கள் துயரங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் மக்கள் துயரங்களை எதிர்கொள்ள, ஆனால் எதிர்கொண்டிருக்கிறாங்க, சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஏனெனில் நிறைய பேர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அதை அனுரகுமார திசாநாயக்கா நேர நின்று பார்த்து செய்ய வேண்டிய தேவையில்லை. அது தலதா மாளிகை நிர்வாகம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதிகாரிகள் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று ஒரே அடியாக குவிவார்கள் என்று நினைக்கவில்லை. அது ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கலாகத்தான் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு விமர்சனமாக எழும்பி இருக்கிறது. பார்த்தால் எல்லா இடங்களிலும் குப்பை கூலமாகவே அழகிய கண்டி நகரம் இருக்கிறது. அடுத்தது கழிப்பற வசதிகள் இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய சிரமங்களை மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அதை அவர் குறிப்பிடுகின்றார். தேசிய மக்கள் சக்தியின் குறுகிய பார்வை கொண்ட செயல்களால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அவர்களின் திறமையின்மை வெளிப்படுவதாகவும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் போலீஸ் மற்றும் இராணுவத்தை நிறுத்துவதன் மூலம் யாத்ரீகர்கள் கூட தடுக்கப்பட வேண்டி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சரி, போலீசாரும் இராணுவத்தினரும் சேர்ந்துதான் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். குறை சொல்வதென்றா எதுவும் குறை சொல்லலாம். தற்போதைய அரசாங்கம் கர்தினால் கோரியபடி, மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரியபடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்க தவறிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார். இப்ப நீங்க இருக்கும் பொழுது தண்டிச்சீங்களா? இல்லையே. கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்காகவே செய்யப்பட்டதாக இந்த விடயங்கள் தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப குறை சொல்றேன்டா எதுவும் குறை சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு குறைய நான் இது முடிச்ச பிறகு சொல்றேன். ஏவிபியின் தேசிய பட்டியல் எம்பியின் தொடர்பான தகவல்களை அமெரிக்க FBI அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறது. வருந்தத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்தியாவுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் NPP அரசாங்கம் கையெழுத்திட்ட மோசடி ஒப்பந்தம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை
இதன் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சாத்தியமான மோதலில் இலங்கை தானாகவே தலையிடும் அபாயம் இருக்கிறது. ஏனெனில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு யுத்த நிலைமை வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்த நிலைமை வரக்கூடிய சாத்திய கூறுகள் எங்கும் இல்லை. இப்ப மோடி பீகார் தேர்தலுக்காக இந்த விடயங்களை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே யுத்த நிலைமை வருவதற்கான சாத்தியம் இல்லை. கொஞ்சம் எல்லையோர பக்கங்களில் குண்டுகளை வீசுவார்கள், அதோடு சரியாயிடும். ஏனெனில் ஏற்கனவே அவ்வாறு நடந்திருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மைய இலங்கை விஜயத்தின் பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் எதிர்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். அதோடு அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக இந்தியாவுக்கு சார்பாக இலங்கை இருக்கும், ஆகவே ஜிகாதிகள் குண்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கையில் இருக்கிறது என்ற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு ஆரூடமாக அவர் தெரிவித்திருக்கார். ஆனால் அவர் சொல்றதிலேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனெனில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது பாகிஸ்தான் அல்லது தீவிரவாதிகள் இங்கே நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இவர்களே குண்டை வைத்து விட்டு ஜிகாதிகள் குண்டு வைத்து விட்டார்கள் என்று சொல்வார்களா என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பின்னர் குறிப்பிடுகிறேன். நாமல் ராஜபக்ஷ தற்பொழுது சொல்கின்றார், இலங்கையிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, பொதுமக்கள் சுட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள், ஆகவே சட்டம் ஒழுங்கை ஜனாதிபதி உடனடியாக பார்க்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், எங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வாறெல்லாம் நடைபெறவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டது தொடர்பாக பலதரப்பட்ட மீம்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய காலத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை வெளியில் விட்டால் மிகப்பெரிய கொலை சம்பவங்கள் எல்லாம் நாமல் ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தில் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றன. ஆகவே அவர் இவ்வாறு குறிப்பிடுவது கேலிக்குரியது என்று தற்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அவர் எவ்வளவு துணிந்து சொல்றார். இப்ப தங்களுடைய காலத்துல இப்படியான கொலைகள் நடைபெறவில்லை. அனுரகுமார திசநாயக்கா டான் பிரியசாத் கொலை தொடர்பாகத்தான் அவர் சொல்றார். அனுரகுமார திசநாயக்கா காலத்தில் தான் இவ்வளவு மிக அதிகமான கொலைகள் நடைபெறுகின்றன. இப்பொழுது ஃபேஸ்புக் மற்றதும் யூடியூப் போன்ற தளங்கள் அதிகமாக இருப்ப கொரோனாவுக்கு பின்னால் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் இவ்வாறு செய்திகள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்று சேருகின்றன. அதனை வைத்து அவர் தங்களுடைய காலத்தில் இவ்வாறு கொலைகள் நடைபெறவில்லை என்று எல்லா பூசணிக்காயையும் சோற்றில் மறைக்க நினைக்கிறார். அது மக்களுக்கு தெரியும், மக்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அதனுடைய பிரதிபலன் என்ன, அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்பதை யாருமே இதுவரையில் மறக்கவில்லை. எனவே நாமல் ராஜபக்ஷவினுடைய இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்த இன்னொரு விஷயம் என்னவெனில், 5,33,00,000 ரூபாய் குஷ் போதைப் பொருளுடன் இந்திய மாணவன் கைது. இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அங்க இருக்கும் பொழுது இது தொடர்பான, இலங்கையில் இருக்கும் பொழுது இது தொடர்பான தெளிவே இல்லை. ஆனால் 5,33,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை எடுத்து வந்த இந்திய விமான பயணியை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் என்றால் போதைப் பொருள் எவ்வளவு துணிகரமாக எடுத்து வரப்படுகிறது. இதில் 5 கிலோகிராம் 333 கிராம் குஷ் போதைப் பொருள் இருந்துள்ளன. இதன் சந்தை பெறுமதி 5,33,00,000. இலங்கை போதைப் பொருளின் ஒரு முக்கியமான இடமாக மாறி இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், தேரர் இந்த பிக்கு வருஷத்திலே தலதா யாத்திரைக்கு அந்த பல்லை புனித தந்தத்தை பார்ப்பதற்காக சென்ற பாடசாலை மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கு தேரர் வேடத்தில் சென்றதாக கூறப்படும் பாடசாலை மாணவன் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கம்பகா கிரிந்துவேல பிரதேசத்தை சேர்ந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் சொல்கின்றார்கள். ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கு செல்லும் தேரர்களுக்காக பல விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தேரர் வேடத்திலே கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்கு சென்ற பாடசாலை மாணவன் ஒருவன் புத்த பிக்குகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வரிசையில் செல்லாமல் வேறு வழியாக சென்றார். இதனை அவதானித்த போலீசார் அந்த மாணவனை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவர் 12ஆம் வகுப்பிலே கல்வி கற்கின்ற ஒரு மாணவன் என்று தெரிய வந்திருக்கிறது.
ஆகவே போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். ஏன் நீ அங்கால போனீங்க? இப்ப புதிதாக இந்த ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் இந்த வந்தனாவைக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இப்ப எல்லாம் முடிகிற நேரத்துல தான் அவர்களுக்கு ஒவ்வொன்றாக நினைவுக்கு வருகிறது. ஜேவிபியை தமிழ் மக்கள் அதிகமாக தற்பொழுது ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்பிபியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பிலிருந்து வந்த சாணக்கியன் சாவகச்சேரியிலே ஏமாற்றத்துடன் திரும்பினார் என்று ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இலங்கையில் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. அந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆதரவாளர்கள் இல்லாததால் பிரமுகர்கள் வெற்றி கதிரைகளுக்கு உரையாற்றி இருந்தனர் என்று ஊடகர்கள் தெரிவிக்கின்றார்கள். சாவகச்சேரி பஸ் நிலையத்தில் சனிக்கிழமை தமிழரசு கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சட்டத்தரணி கேசவன் சயந்தனின் தலைமையில் இடம்பெற்றது. ஆகவே இந்த இடத்துல மக்கள் வரவே இல்லை, வெற்றி கதிரைகள் தான் இருக்கின்றன. ஆகவே இது எவ்வளவு தூரம் மக்கள் மீண்டும் தமிழ் கட்சிகளை வெறுக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம் என்று ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வடமாகாண சபையின் அவைத்தலைவர், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம், சாணக்கியன் வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் கொஞ்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 4 மணிக்கு ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 5:30 வரை அங்க கூட்டத்தை காணவில்லை. ஆகவே இருக்கிற ஆக்களும் எழும்பி போயிட்டார்கள். அந்த நிலையில் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், சுமந்திரன் ஆகியோர் உரையாற்றும் பொழுது அதிகமானவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். ஆகவே தமிழரசு கட்சியை மக்கள் வெறுக்கின்றார்களா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அது மட்டுமில்லை, அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு, ஜனாதிபதி அவர்களுக்கு மிக அதிகமான கூட்டம் வருகின்றது. இதை பார்த்து எல்லோருமே, எதிர்கட்சியினர் எல்லோரும் இப்பொழுது அச்சமடைந்திருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலையும் கூட்டம், புதுக்குடியிருப்புல கூட்டம், மன்னார்ல கூட்டம் நிறைந்திருக்கிறது, யாழ்ப்பாணத்துல கூட்டம் நிறைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்ப அனுரகுமார் திசநாயக்கா அரசாங்கத்திற்கு அல்லது என்பிபிக்கு வாக்களித்தால் உரிமைகள் எல்லாமே போய்விடும் என்று தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் வேட்பாளர்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தற்பொழுது பார்க்கின்றோம். ஆகவே இந்த செய்திகள் இத்தோடு நிறைவு பெறுகின்றன. வணக்கம் நண்பர்களே.